ஹாய்ங்க, இன்றைக்கி எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு தக்காளி வந்துட்டு நல்லா, நான் பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன், அதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட மல்லித்தூள் ஒரு ஸ்பூனும் கரம் மசாலா ஒரு ஸ்பூனும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு வந்து தேவைக்கான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இது கூட ஆட் பண்ணி இந்த மசாலா வந்துட்டு அந்த முட்டையில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு முட்டை ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மசாலா பிடிக்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. சாப்பாடு வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வச்சுக்கோங்க. உதிரி உதிரியாக வச்சு நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ மசாலா எல்லாம் வந்துட்டு முட்டையில் பிடிச்சதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரைஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சோயா சாஸ் வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு இதில் வந்துட்டு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி நம்ம இது கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் இதில் போட்டு மேலே கொஞ்சமாக பெப்பர் தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகா அதில் ஆட் பண்ணாதனால மிளகாய்த்தூள் போட்டேன். நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிங்கன்னா மிளகாய்த்தூள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பெப்பரும் போடுறதுனால காரம் அதிகமாகிடக்கூடாது. இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் விட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ ரைஸ் வந்துட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எக் ரைஸ் ரெடி. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள்.